ரவுடிஸ் எல்லாருமே வந்து சுத்து போடுறாங்க. நம்ம வந்து குமரனுக்கு குமரன் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு. ஒரு ரவுடி வந்து அவர் வந்து தாக்கிறதுக்காக வராரு. கரெக்டாக குமரனுக்கு அந்த மண்ணில் விழுந்தோன்னே அந்த மண்ணை வாரி அப்படியே வந்து அந்த ரவுடி மேலே போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு போயிடுறாரு குமரன். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நிவின் என்ன பண்ணுறாரு, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. உடனே வந்து குமரன் தப்பிச்ச விஷயத்தையும் அதே டைமில் வந்து இங்கே வெண்ணிலா வந்து உண்மையை சொல்ல போகிற விஷயத்தையுமே வந்து பசுபதி கேட்டுட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த வெண்ணிலா இதுக்கப்புறமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அவள் நம்மளுக்கு தேவையே கிடையாது, அவள் உண்மையை சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடும், அவளை முடிச்சு விட்டுருங்கடா அப்படி சொல்லிடுறாரு. இதுக்கு எல்லாத்தையுமே நிவின் கேட்டுறாரு. அடுத்து நிவின் கேட்டுட்டு இருக்க இடத்துல ஒரு பக்கெட் இருக்குது. அந்த பக்கெட்டில் தெரியாமல் வந்து காலை வச்சுருக்க நிவின் வந்து கீழே விழுந்துருது. அது சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியே ஓடி வந்துடுறாங்க. உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு நிவின் அந்த இடத்துல வந்து தப்பிக்கிறாரு. அடுத்து காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வெண்ணிலாவை காப்பாற்ற வேண்டியதான் முதல்ல வேலை, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன், வண்டி எடுத்துக்கிட்டு நீ எப்படியாவது வெண்ணிலாவை அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண பாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க நிவின், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரவுடிஸ் வேறு இருக்காங்க அங்கே அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் காவேரின்றாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க காவேரி. அதை கேட்டுட்டு என்னடி பண்ண போகிறேன், இப்போது நைட்டில் எப்படி போவேன் அப்படின்னோடனே வேறு வழி இல்லைக்கா, வெண்ணிலாவை போய் காப்பாற்றி ஆகணும், வெண்ணிலா வந்து காப்பாற்றுறேன்னா நாளைக்கு விஜய் வந்து வெளியே வர முடியாதுக்கா, வேறு வழியே இல்லை, நான் வெண்ணிலா கிட்டே போகிறேன், நீ இங்கே பிரச்சனை சமாளிச்சுக்கோக்கா. சரிடி இப்போ என்ன பண்ண போகிற, மாமா வேறு அப்படின்னோடனே அக்கா மாமா சென்னைக்கு வந்துட்டார், எந்த பிரச்சனையும் இல்லை, மாமா என்னை பார்க்க வந்துடுவார், அதனால் நான் பார்த்துக்கிறேன்க்கா. என்னடி சொல்கிறேன், எப்படி வந்தார், அவர் வந்துட்டாருக்கா, நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் காவேரி வந்து உடனே வெண்ணிலா வந்து எழுப்புறாங்க. அவங்க இப்போ தான் வந்து மாத்திரை போட்டு தூங்குறாங்க, வேறு வழியே கிடையாது, அவங்களை ஷிஃப்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா ப்ளீஸ் எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி இந்த டைமில் போய் நீ வந்திருக்க அப்படின்னோடனே இந்த மாதிரி உன் உயிருக்கு ஆபத்து, அந்த பசுபதி உன்னை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு ஆளை வந்து செட் பண்ணிட்டான், அதனால் சீக்கிரமாகவே வந்து எழுந்துக்கோ, இங்கேருந்து நம்ம போய் ஆகணும் அப்படின்றாங்க. என்ன காவேரி உளற, இந்த டைமில் எப்படி போக முடியும் அப்படின்னோடனே போய் தான் அவனை வேறு வழி கிடையாது, நீ விஜய்க்கு சாட்சி சொல்வியா மாட்டியா, சொல்லுவேல்ல, அப்போ என் கூட வா, இல்லைனா நீ வந்து இருக்க முடியாது சாட்சி சொல்ல அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ வரப்போறிய பெல்லையானோ, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிலாம் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நர்ஸ் உதவின்னு வந்து அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்குறாங்க. அடுத்து ரொம்ப தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வெளியே போகிறாங்க 3 பேருமே. அப்போ நர்ஸ் வந்து நீங்கள் பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம காவேரி வந்து வெண்ணிலா வந்து வராங்க. கரெக்டாக அந்த டைமில் நிவின் வந்து வேன் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நிவின் வந்து ஏறுங்கன்னும் போது கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க ரவுடிஸ் எல்லாருமே. ரவுடிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா உடனே வந்து உள்ளே ஏறு வெண்ணிலா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம காவேரியும் அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் உள்ளே ஏறுறாங்க. அதை ரவுடிஸ் பார்த்துட்டு உங்களை சும்மா விடக்கூடாது, நாங்கள் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி வராங்க. எல்லா ரவுடிஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வேனை எடுத்துகிட்டு போயிடுறாரு நம்ம நிவின். அடுத்து இவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. விட்டுட்டேமேடா, எப்படியும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, வண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்துறாங்க. இவங்க போயிட்டே இருக்காங்க, சேஸ் பண்ணிட்டு பின்னாடி வராங்க. அதை பார்த்து வெண்ணிலா ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன காவேரி இதெல்லாம், எல்லாம் அந்த பசுபதி வேலை தான், பசுபதி தான் உன்னை வந்து தீர்த்து கட்ட ஆள் அனுப்ப சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி அப்படின்னு சொன்னால் பயப்படாது வெண்ணிலா, நான் இருக்க உன்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க கையை பிடிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலா வந்து ஒரு வந்து உணர்வுபூர்வமாக வந்து உணர்றாங்க. பாவம் காவேரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மனசில் தோணுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாரு வெண்ணிலா, நீ கவலைப்படாத, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே காவேரி இப்போ நம்ம சேஃப்டியான ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. உடனே ஐயப்பனுக்கு கால் பண்ணி ஐயப்பன் நம்ம சேஃப்டியான ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னா, மேடம் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற ரூட் அங்கே ஓட்டுங்க நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் அடிப்படலைன்னா, எனக்கு எதுவும் ஆகலை, எப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சேன் அப்படின்றாங்க. குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கட்டி வச்சிருக்க அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போயிடுறாரு. போனால் வந்து பொறுமையாக பதுங்கி போகிறாரு. இங்கே தான் கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா வெண்ணிலாவோட மாமாவை கட்டி வச்சுருக்காங்க. குமரன் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. வேறு வழியே கிடையாது, இவ்வளோ ரவுடிஸ் இருக்காங்க, இவங்களெல்லாம் வந்து அடிச்சுட்டு எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து ஒரு ரவுடி வந்து வெளியே வராங்க, ஏதோ வாங்கிறதுக்கு, அவங்கள வந்து மடக்கி பிடிக்கிறாரு, அவங்கள அடித்து போட்டுறாரு. அடுத்து உள்ளே நுழைஞ்சி மற்ற ரவுடிஸ் எல்லாம் அடித்து வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாரு. தம்பி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்றாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறெல்லாம் கழட்டி போட்டுட்டு வெண்ணிலாவோட மாமா வந்து கூட்டிகிட்டு வந்து குமரன் வந்து வெளியே வராரு. பார்த்தா நிறைய ரவுடிஸ் கிட்ட குமரன் வெண்ணிலாவோட மாமா மாட்டிக்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க.